அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச்சு ஐயம்பாளையம் vs டேலண்ட் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணாங்க. ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலர். ஐயம்பாளையத்தோட ஓப்பனிங் பேர் வராங்க. ஸ்ட்ரைக்கில் பசுபதி, நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் பழனி இருக்காங்க. இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஷாஜகான் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து ஷார்ட்டாக இருந்த பந்து ஸ்லாப் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போதுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் போட்டுருந்தா கையிலே விழுந்திருக்கும். தப்பிச்சிட்டாங்க. சிங்கிள் முதல் பந்தில். ஸ்ட்ரைக்கில் பழனி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பந்து 2 க்ளோஸ் ஸ்டெம்ஸு கட்டாரத்துக்கான முயற்சி இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக பல்லாட்டியுமே சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிருக்காங்க. தரையோட ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. டபுளுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபோர்த் ஒன் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் பழனி 2 க்ளோஸ் ஸ்டெம்ஸு கீப்பரால் பிடிக்க முடியல. கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண செம பேக்கப் இங்கே. பட் இருந்தால் சிங்கிள் ஓட்டாங்க. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் அடிச்சு போட்டப்பட்ட பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மினிமம் பவுன்ஸ் 1 பவுன்ஸ் 4. எஸ், தடுக்க முடியாமல் 4 கொண்டு வராங்க. ஸ்லாப் பண்ணிட்டான்னு சொல்லுவேன். லாஸ்ட்டு பந்து அதுவும் ஷார்ட் படம் மொத்த பேட்டில் பட்டிருக்கு. சரியாக டைமிங் இல்லை, அதனாலேயே கேப்பில் விழுந்துருக்குன்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுப்பாங்க, இதோட ஓவரை முடிப்பாங்க. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க ஐயம்பாளையம். செகண்ட் ஓவரிங்க நசுருதீன். ஸ்ட்ரைக்கில் பசுபதி. இந்த ஓவரோட முதல் பந்து சரியாக பல்லனாலும் சிங்கிள் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. லாங் ஆன் ஃபீல்டருக்கு வேலை. வச்சு ஓடலாமா? த்ரோ இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரன் அவுட்டுங்க. வேறு லெவல் ரன்னிங் இங்கே. ஆக்சுவலாக இழுத்து விட்டார்னு சொல்லுவேன்ப்பா பழனி பசுபதியை. செகண்ட் ஷாட் கனெக்ஷன் கையில் விழுந்திருக்கா. கேட்ச் எடுத்திருக்காங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன்னிங் கேட்ச் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப லைன் க்ளோஸு. எனக்கு இங்கே என்னன்னு தெரில. நல்ல ஃபீல்டிங் ப்ரோ, ரொம்ப ஃபீல்டிங். அதான் நியூ பால் கிளியர் பண்ண வாய்ப்பு ரொம்ப கம்மி. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன் 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே குமரவேல். மறுபடியும் ஸ்டாப், வேற ஒரு ஸ்டாப். யூசப் ப்ரோ இங்கே ஃபீல்டர். ஆக்சுவலாக ஃபைன் லெக் பக்கம் தட்டுவார்னு பார்த்தேன். அப்படியே மாற்றி ஆஃப் சைடில் திருப்பி விட்டார். சரி, பழனி அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்க்குறது. ஆங்கிளாக இருக்குது. லாஸ்ட் 2 பால் வைடு. ரீபால் இந்த பால் ஓவர் பேஜ்டு பால் வைடு யாருக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். ஸ்டாப், குட் ஸ்டாப். சிங்கிள் மட்டுமே இந்த பந்துலையும் ஆஃப் த பிச்சில் ஓடி வந்துடுறாரு. குமரவேல் ரிவர்ஸுக்கான முயற்சி. நேராத்துக்கு மேலே டாட் போடுறாங்க. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் அப்பு. ஸ்கோர் 15. 1 விக்கெட் விட்டுருக்காங்க ஐயம்பாளையம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ரியாஸ் வந்திருக்காங்க. பழனி ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து வித்து இருந்துச்சுங்க. பேட்டை போட்டுருந்தா கண்டிப்பாக மினிமம் 2 ஓடி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது உங்களுக்கு. செகண்ட் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் பிளேட் அலாங் த கிரவுண்டு. 4 பால் வாய்ப்பா. 2 ஃபீல்டர் போகிறாங்க. நல்ல ஃபீல்டிங். 1 ஹேண்டில் எடுத்துருக்காரு. அதுலேயும் 2 எடுக்கிறாங்க. ஐயோ அடிக்கலைங்க. எனக்கு தெரிஞ்சு அடிக்கலைங்க. 3 ஓட்டாங்க. தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். தன்னால் முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. அது வேகமாக த்ரோ வருது. விலகி போயிடுச்சு. ஐயோ மறுபடியும் மிஸ் ஃபீல்டு இங்கே 2 இருக்குது. லாஸ்ட் 3 ரிமைனிங் ரிவர்ஸுக்கான முயற்சி. திரும்ப பக்கமே போட்டார். இன்சைட் எஜில் அவுட் ஆக வேண்டியதுங்க. தப்பிச்சிட்டாரு. சிங்கிள் அதுலேயும். பழனி அடுத்த பந்து யாருக்கான முயற்சி. மறுபடியும் நேருக்கு நேராக போயிருக்கு. மிஸ் ஃபீல்டு பண்ணாமல் எடுத்து ஒன்றுன்னு சொல்லும் போது மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாங்க. ரோஸ் யோசிக்கவே இல்லைங்க. வேறு லெவலில் ஓட்டாங்க. இதுலேயும் ஓடுறாங்க. 3ஆம் மாற்ற பார்க்குறாங்க. இவ்வளோ ரீச் ஆகிட்டார். எனக்கு தெரிஞ்சு நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இதில் 3 வேறு மாதிரி ஓடி இருக்காரு. இவர் தான் இந்த ரன் எடுத்து விட்டது. லாஸ்ட் ஒன் இந்த இன்னிங்ஸில் ஸ்டிக் லைனில் வந்த பந்து அதுவும் பேட்டில் பட்டிருக்கு. பேட்டில் பட்டம் 2 கால். சூர் அங்கே ஃபீல்டர். ஐயோ த்ரோ மறுபடியும் வெளியே போயிருக்கு. மறுபடியும் 2 3ஆக மாற சான்ஸ் எடுக்கிறாங்கங்க. 3 எடுத்திருக்காங்க. ஸோ மிஸ் ஃபீல்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஓடுறாங்க. இப்போ அடிக்கிறாங்க. சாக்ரிஃபைஸ் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா ரன் எடுக்க பார்த்தாங்க. 4வது விட்டா ஓடிடுவார் போலக்கு. இதோட இன்னிங்ஸ் முடிவு வருது. ஐயம்பாளையம் முதல்ல பேட்டிங் முடிச்சு 2 விக்கெட் 27 ஆடி இருக்காங்க. 28 இப்போ 18 பந்தில் தேவை. டேலண்ட் பாய்ஸ்க்கு டார்கெட்டு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் யூசப் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் நசுருதீன். சரி, முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு பழனி வந்திருக்காங்க.
முதல் பந்து வைடு, முதல் பந்து ரீ. இது ஷார்ட் பாலோட லைனை கவர் பண்ணாராங்க, மிஸ்ஃபீல்டுங்க. முதல் பால்லேயே மிஸ்ஃபீல்டு ஆகுது. எக்ஸ்ட்ரா ரன் ஆகிருக்கு. 1-2 மாறிடுச்சு. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் யூசுஃப். ஐயோ ஒரு பிச்சர் பால், பிச்சர் அப் டெலிவரி. அண்டரில் போக முடியலன்னு சொல்லுவேன், டாட்டா இருக்குது. போன பால் வைடு, தேர்ட் பால் ரீ. இது ஷார்ட், நல்ல பிளேங்க, சூப்பர் பிளே. கவர்ஸில் புஷ் பண்ணி விட்டார். சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நசருதீன், அவருடைய முதல் பந்து ஃபோர்த் ஒன். துரத்தினார்னு சொல்லுவேன், டாட் பால் சொல்லியிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் டெம்டைனில் வந்து பந்து, குட் ஷாட், செம்ம யூஸு. பாட்டம் ஹேண்டை டீப்புக்கு போன 2 ஓடுறாங்க. 2 பேர் நல்லா ஓடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஷார்ட், குவாலிட்டி ஹிட், கையில் உள்ள வாய்ப்பு, அழகான கேட்சுங்க. அசால்ட்டாக எடுத்தார், அலட்சியமாக எடுக்கப்பட்ட கேட்சு. ஸோ விக்கெட் எடுத்து இந்த முதல் ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவரில் ஸ்கோர் 7, 1 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே டேலண்ட் பாய்ஸ். செகண்ட் ஓவர் குமரவேல் போட வந்திருக்காங்க. மீதமுள்ள 12ல் உங்களுக்கு 21 ரன் தேவை டேலண்ட் பாய்ஸ்க்கு. இந்த ஓவரோட முதல் பந்து ஸ்டிக் லைன் வந்திருக்கு. ஐயோ காலை எடுத்து இருந்தாருன்னா ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கோம். செகண்ட் ஷார்ட்டு ப்ரோ, பாட்டம் முட்டை. ஆனால் முரட்டை ஹிட்டுன்னு தலையை தாண்டி போகிற 6 நேருக்கு நேராக நெத்தி அடி விழுந்திருக்கு. தொடர்ந்து ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி. திரும்பி ஆட்டாருப்பா. ஸோ ரிவர்ஸ் திரும்பி இப்போ லெக் சைட்லேயே ஆட்டார். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் பந்து. ஐயோ சரியா பல்லங்க, ஸ்லோவாக தூக்கி போட்டாங்க. போன பால் வைடு, ரீபால். இந்த பால் ஸ்டம்பை ஒட்டி வருதுங்க, வந்து மாட்டினாங்களா அப்படின்னு பார்த்தா ஐயோ எடுத்து அடிக்கல. அதரன்லங்க ரன் அவுட்டுங்க. விக்கெட் எப்படி கிடைக்கணும் இருந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் யூசப் இருக்காங்க. இதுங்க லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில். ஸ்டிக் லைனில் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல, லென்த் அழுத்தாரு, மீடியம் பேஸில் போட்டார். ஸோ கவர்ஸில் டீப்பில் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக ஓடுற மாதிரி இருக்குது. ஐயோ க்ளோஸாக தாங்க வந்திருக்கு, ஆனால் ஓட்டாங்க. 2 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் 17, 2 விக்கெட் விட்டுருக்காங்க டேலண்ட் பாய்ஸ். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் இப்ராஹிம் இறங்கியிருக்காங்க. 6க்கு 11 ரன் தேவை லாஸ்ட் ஓவரில். இந்த ஓவரை போடுறதுக்கு பசுபதி வந்திருக்காங்க. முதல் பால் வைடு, ஸோ முதல் பால் ரீ. 6க்கு 10 தேவை. இப்போ வெல் லெஃப்ட் எடுத்தாருங்க, வந்து குத்துனதுக்கப்புறம் ஆங்கிள் என்னாச்சு, கொஞ்சம் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து தான். 5க்கு 10 தேவை செகண்ட் பால் ஓவரில். விரட்டினாருங்க, இருந்தாலும் டாட்டுங்க, ஒரு சாக்ரிஃபைஸ். அது 2ல் அடித்தா எஸ். 4க்கு 10 யார் காட்ட போகிறாங்க எத்துன்னு பார்ப்போம். லாஸ்ட் 2 பால் வைடு. ரீபால் ஷார்ட், பாட்டமாக பேட்டில் பட்டு கையில் விழுது. விக்கெட்டுங்க எடுத்திருக்காங்க. யூசப் அவர்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க, சையத் வராங்க. 3க்கு 8 தேவை. முக்கியமான வந்து ஏஜ். ஐயோ கையில் பட்டிருக்கு, ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ரகுமான். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் 2ல் 7 தேவை. டாட் பால் போட்டிருக்காங்க, பேக் ஆஃப்லேருந்து திருப்பி இருக்காரு பந்தை. மேட்ச் ஆல்மோஸ்ட் மாற்றி கொடுத்துட்டாருன்னு சொல்லுவேன் பசுபதி. லாஸ்ட் ஒன் இந்த மேட்ச் பால் அடிச்சு ட்ரா பண்ணுவாங்களாம் பார்த்தா நல்ல யாருக்கிட்ட வந்துருக்கு. மேட்சை முடிக்கிறாங்க இந்த டாட்டோட. ஸோ ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் டேலண்ட் பாய்ஸ் vs ஐயம்பாளையம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அட்வான்ஸ் ஆகுறாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. இந்த பையன் டிஷர்ட்டில் மாதரான்னு போட்டிருக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் பசுபதி ஃப்ரம் ஐயம்பாளையம். ஸோ இந்த மேட்சோட இம்பாக்ட் பிளேயர் யூசப் ஃப்ரம் டேலண்ட் பாய்ஸு. அடுத்த ரவுண்ட் 1 மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். SHRCC vs ECC எட்டரை. டாஸ் வின் பண்ணி ECC எட்டரை இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பால். சரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சுகுமார் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர் சென்டரில் பாலா. முதல் ஓவர் போடுறதுக்கு பாலு வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து ஓய்யோ யார்க்கர் போட்டிருக்காங்க. அவுட் சைட் ஆஃபில் வேகம் வந்திருக்கு. செகண்ட் பால் வைடு, செகண்ட் பால் ரீ. அவுட் சைடு எட்ஜ் பட்டிருக்கு. 2 எடுப்பாங்களா பார்த்தா ஓடுறாங்க, 2 ஓடுறாங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பந்து லெஃப்ட் டச்சில் 2 எடுக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்க முடியலங்க, சிங்கிள்.
4th ஒன் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாலா. நல்ல ப்ளே, ஓவர் பிச் டெலிவரி, சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். இந்த பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. போன பால் நோ பால் கொடுத்துருந்தாங்க. பவுலிங் சேஞ்ச் ஆகிருக்கு. அனாஸ் இந்த ஓவரை கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். சுகுமார் ஸ்ட்ரைக்கில் ஷாட், கையில் உள்ள வாய்ப்பா, கேட்ச். ஐயோ கேட்ச் ட்ராப்புங்க. ஃப்ரீ ஹிட் பால், பிரச்சனை கிடையாது. அதை பற்றி ஒரு செகண்ட் மறந்துட்டேன். 2 எடுத்திருக்காங்க அந்த இதில். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஸ்கூப்கான கூட்டியோட பார்த்தாரு. டாட்டா இருக்கு. லாஸ்ட் ஒன் ஓவரில் ஸ்லோவர் ஒன் லோ ஃபுல் டாஸ். 2 எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லாமல் 2 ஃபீல்டர் வராங்க. கிளியர். ஸோ இந்த பால் செக்கை பேசிவிட்டு விக்கெட் கொடுக்குறாங்க. ரன் அவுட்டு சுகுமார். இங்கே முதல் ஓவர் முடியல 9 ரன், ஒரு விக்கெட். இங்கே இங்கே நியூ பேட்ஸ்மேன் கண்ணன். இந்த ஓவர் போகிறதுக்கு கோகுல். தல்பந்து ஸ்லோவர் ஒன், காலுக்குள்ளே பூந்து வருதுங்க. செகண்ட் ஒன், அதுவும் ஸ்லோவர் ஒன். வெயிட் பண்ணார் ட்ரைவ் ஆடுறதுக்கு. சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் பாலா ஸ்ட்ரைக்கில் ரெக்கட்டர் வேரியேஷன் சரியாக படல. ஹைட்டு ஏறினாலும் கேப்பில் விழுது. இப்போ மாற்றுறாங்க சிங்கிள் டபுளா. கோகுல் டு பாலா. அடுத்த பந்து சரியாக படல. இன்சைட் எஜ்ஜில் ரொம்ப க்ளோஸாக ஓடுறாங்கன்னு சொல்லுவேன். கீப்பரால் எடுக்க முடியல. எடுத்துருந்தாங்க விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் கண்ணன். ஸ்லோவர் ஒன். அங்கேருந்து செம்மையாக திருப்பி இருக்காரு. டாட்டு. லாஸ்ட் ஒன் ஓவரில் தூக்கி போகிறாரு. இருந்துச்சு ஸ்டெப் அவுட் பண்ணி தூக்கியிருக்காரு. வாய்ப்பா. ஐயோ கேட்ச் ட்ராப். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணி வந்துட்டார். இதில் டபுள் எடுக்கிறாங்க, ட்ரிபிளும் எடுக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 16, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பொறுத்துக்கு இங்கே சேகர் வந்திருக்காங்க. ஒரு முதல் பந்து நல்ல பந்து போட்டிருக்காரு. ஸோ பிச்சர் அப் டெலிவரி, பேட் அண்ட் பால் மீட் பண்ணி ஐயோ அடிச்சிருந்தா ரன் அவுட்டுங்க. இங்கே நல்ல எஃபர்ட்டு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாலாக இருக்காங்க. செகண்ட் நல்ல யார்கர். ஓ ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் 2 பேருக்கு கவர்ஸ் மேலே. அது எக்ஸ்ட்ரா ரன் நினைக்கிறேன். எஸ், கீப்பர் தவறு பண்ண எக்ஸ்ட்ரா ரன் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் ஆஃப் சைடில் வைக்க பார்த்தா இன் சைடு எஜ்ஜில் லெக் சைடுக்கு போயிருக்கு. சிங்கிள். சேகர் டு பாலா. அடுத்த வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு நல்ல ட்ரை. ஃபஸ்ட் ஸ்டெப் தவறு பண்ண. சிங்கிள். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஷார்ட்டாக அடித்து போட்டார் கீப்பர். மறுபடியும் அந்த பையில் ஒரு ரன் எடுத்துக்கிட்டாங்க. டிசைடிங் பால் வருது லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில். ஐயோ மறுபடியும் மிஸ்ஃபீல்டு. அதுலேயும் ஒரு சிங்கிள். ஸ்னீக் தட் பைன்னு எடுத்துட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. SHRCC. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 25, 18 பந்தில் ECC 8 ரன்னுக்கு. ஸ்ட்ரைக்கில் கோகுல். நான் ஸ்ட்ரைக்கர் பால் இருக்காங்க. சீனி இங்கே முதல்ல ஓவர் போட வந்திருக்காங்க SHRCCக்காக. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் கோகுல். லோ ஃபுல் டாஸ். கேப்புங்க, பெரிய கேப்பு. முதல் பாலை 4 கொண்டு வர வாய்ப்பு. பவுண்ட்ரிங்க. செகண்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி. நல்ல பந்து. 4th ஸ்டிக்கை அந்த ரேஞ்சில் போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் ஹைட்டு செம்ம ஹைட் ஏறி இருக்குது. 2 ஃபீல்டர். யார் பிடிக்க போகிறாங்க? கீப்பரா? தவறுங்க, மிஸ் ஃபீல்டிங்க. அதில் 2. நெக்ஸ்ட் ஒன் சரியாக படல. ஸ்டெம்ப் லைனில் வச்ச பந்து சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. நல்ல ரிசீவ் ஆக்சுவலாக. ஸ்ட்ரைக்கில் பாலு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சோஃபார் ரன் ஓரளவு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவேன். ECC 8 ரன். ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுக்கணும் பாலு அவர்கள். நல்லா அதை தாங்க பண்ணியிருக்காரு. வெல் பிளேடுங்க. அக்ராஸ் போனாலும் டைமிங் நல்லா இருந்துச்சு. சிங்கிள். CD to கோகுல். அடுத்த வந்து ஷார்ட் ஹைட் ஏறி இருக்குங்க. காற்று கொஞ்சம் அடிக்குது. வளைஞ்சிக்கிட்டு ஃபீல்டர். செகண்ட் டைம்லேயும் எடுக்க முடியல. அடுத்த விக்கெட்டுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவர் உள்ளே நிற்கிறார். எனக்கு 2ங்க இதுலேயும்.
முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. நல்ல ஸ்டார்ட் இசிசி 8:30க்கு இந்த சேஸப்போ. ஸோ மீதமுள்ள பந்தில் 12 உங்களுக்கு 15 தேவை. செகண்ட் ஓவர் ஈஸ்வரன் முதல் பந்து. ஐயோ சான்ஸ் எல்லாம் போச்சுங்க. ஸ்டெப் அவுட் பண்ணாலும் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. நாளுக்கான நல்ல சான்ஸ் செக் பண்ணி கொடுப்பாங்க. நல்ல ஃபீல்டிங் தோணுது அவர் பார்த்தா. நல்ல ரன்னிங் வேறு 3 இங்கே. போன பால் செக் பண்ணிட்டு 3 ரன் சொல்லிட்டாங்க. கோகுல் பெரிய பிசுக்கு போனாங்க. நல்லா விலைக்கு போடப்பட்ட வந்து டாட் ஆயிருக்கு. ஸ்டோன் லோ ஃபுல்ட்டா சரியா பரல. ஈஸ்வரன் டு கோகுல் அடுத்த பந்து. ஐயோ ஒரு பிச்சு பால் நெக்கற்ற வேரியேஷன். கீப்பரால் பிடிக்க முடியல. சிங்கிள் அதுலேயும். ஸ்டிக்கில் பாலு. லாஸ்ட் ஒரு மினிங் ஓவரில் ஷார்ட் பாட்டம்பில் பட்டிருக்கு. சரியாக பல்லாட்டியுமே சிங்கிள் கண்டிப்பாக எடுத்துருவாங்க. செகண்டும் எடுக்கிறாங்களா? சாக்ரிஃபைஸாக இருக்கும்னு தோணுது. இதில் ரன் அவுட்டுங்க. கேட்டுக்கப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பிரபு வராங்க. லாங் ஆஃபாக ஒய்டாக கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டில் கேப் விட்ருக்காங்க. பிரபு பிடிக்கிற முதல் பந்து. ஐயோ விக்கெட்டுங்க. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான விக்கெட்டுவே கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில். பேட்ஸ்மேன் அடித்து பால் ரிட்டன் இந்த சைடே வந்துடுச்சு மேலே பட்டு. 2 ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. 2 விக்கெட் இருக்காங்க இசிசி 8:30. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரில் உங்களுக்கு 6க்கு 10 தேவை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரத்துக்கு பூமிநாதன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கோகுல் இருக்க போகிறாங்க. 6க்கு 10 தேவை. முக்கியமான முதல் பந்து. ஸ்டார்ட் நல்லா இருக்கணும். யார் பக்கம் போகுதுன்னு பார்ப்போன்னு சொல்லும் போதே கையில் ஐயோ கேட்ச் ட்ராப்புங்க. மேட்சை மாற்றக்கூடிய கேட்சாக இருக்குமான்னு பார்ப்போம். வைக்காமல் ஓடிட்டாங்கன்னு சொல்லுவேன். அதர் இல்லை ரன் அவுட்டு. 5 பாலுக்கு 9 தேவை. செகண்ட் பால் ஓவரில் நல்ல பந்து. ஸ்டிக்கை ஒட்டி வருது பந்து. நாளுக்கு 9 தேவை. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட் லோ ஃபுல் டாஸ். இந்த தடவை எதிர்காத்துங்க. இந்த தடவை எடுத்துருக்காங்க. கோகுல் அவரோட விக்கெட் தான் எதிர்பார்த்து போட்டாங்க. அந்த விக்கெட்டும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த பாலுக்கு முன்னாடி காற்றோட டைரக்ஷன் விண்டு டைரக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகி போச்சுன்னு சொல்லுவேன். பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக பேட்ஸ்மேனுக்கு நேராக வந்து ஃபைனலுக்கு பக்கம் போயிட்டு இருந்துச்சு பந்து காற்று. ஸ்ட்ரைக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அனாஸ் வராங்க. மீதமுள்ள 3 பந்தில் உங்களுக்கு 9 தேவை. முக்கியமான 3 பந்துங்க. நல்ல பந்து. நல்ல டெலிவரி போட்டுருக்கார். ஒய்டி ஆர்க்கர். மறுபடியும் அதனில் ஒரு சாக்ரிஃபைஸ் ஆகுது. ஸ்ட்ரைக்கில் இங்கே சேகர் இருக்காங்க நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒரு மீனிங் 2க்கு 9 தேவை. சேகர் அவர் பிடிக்கிற முதல் பந்து இந்த மேட்ச்சில். ஆர்கில் மாட்டியாச்சா அந்த அப்பில் தூக்கியிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. கேட்ச் மறுபடியும் ட்ராப் ஆகிருக்கு. ஐயோ ரன் அவுட்டுக்கான சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. 2 வச்சுப்பாங்க. லாஸ்ட் பால் தான் ஸ்ட்ரைக் இருக்க போகிறாரு. Here goes the match ball. ஐயோ ஸோ வெயிட் சைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரன் ஓட பார்க்குறாங்களாம் பார்த்தா பெரிய சாக்ரிஃபைஸாக இருக்கும். இங்கே ரன் அவுட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க. முக்கியமான பால் மேட்ச் பால். போன பால் நோமல் இருக்கணுமா? இந்த பால் 5 அடிக்கணும். எடுத்துகிட்டு வரோம். மேட்ச் பிட்வீன் இசிசி 8:30 vs SHRCC. SHRCC இந்த மேட்ச் ஜெயிச்சு அட்வான்ஸ் ஆகிறாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. from SHRCC man of the match.